வணக்கம். விடுதலை பாகம் 2 ட்ரெய்லரை பார்த்தீங்களா? அந்த ட்ரெய்லரை பார்த்துவிட்டு அதே கையோட உங்ககிட்ட இப்ப பேச வந்திருக்கேன். விடுதலை பாகம் 1ல எந்த விதமான தாக்கங்களை எல்லாம் அந்த படம் ஏற்படுத்துச்சோ அதை விட பல மடங்கு தாக்கங்களை இந்த விடுதலை 2 கண்டிப்பா ஏற்படுத்துங்கிறது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நம்மளால உணர முடிஞ்சுது. அந்த வாத்தியாருங்கிறவரை சைடுல பின்னாடி காமிச்ச அந்த விடுதலையில நமக்கு ஒரு லேசா ஒரு பொறி தட்டுது. அந்த படத்தினுடைய முடிவுல அடுத்து அப்படின்னு போட்டு விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணின பிற்பாடு நடக்கிற விஷயங்களோட அந்த இடம் 2 நிமிஷ காட்சிகள்ல முடிஞ்சுது. இப்ப விஜய் சேதுபதி யார், வாத்தியாருங்கிறவர் யார், பெருமாளுங்கிறவர் யார், அந்த இயக்கம் என்ன, அந்த இயக்கம் எப்படியெல்லாம் வளர்கிறது அப்படிங்கிறதையும், அதற்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்கள், அரசு எந்திரம் அந்த இயக்கத்தை முடக்குவதற்கு அழிப்பதற்கு என்னென்ன சித்து வேலைகளை எல்லாம் செய்யறாங்க, காவல்துறையை எப்படியெல்லாம் அவங்க ஏவி விடுறாங்கன்றத ஒவ்வொரு காட்சியிலையுமே வேல்ராஜ் சாருடைய கேமரா ஒரு பக்கம் நமக்குள்ளார பீதியை கொடுக்க, வெற்றிமாறன் அவர்கள் செதுக்கி செதுக்கி காட்சிகளையும் வசனங்களையும் கூர்மையான ஆயுதம் போல படைக்க, இசைஞானி இளையராஜா தடதடக்கிற இசையில நம்மளை என்னவோ செய்யறாரு அப்படிங்கிறது தான் விடுதலை பாகம் 2 அப்படிங்கிற இந்த படத்துல. ஒரே ஒரு வசனம் அதற்குள்ளார எத்தனை அர்த்தங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அப்போ விடுதலை 1ல குமரேசன்கிற கேரக்டர்ல இருக்கிற கதையின் நாயகனா இருக்கிற சூரி ஒரு அம்மாவுக்கு கரடி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி அம்மாவை ஏத்திட்டு போனதுக்காக மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் விடாம கொடுமைப்படுத்திட்டே இருக்கிற அந்த சாடிசமா இருக்கிற சேத்தன் கதாபாத்திரம். கடைசியில நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டதுனால நீ பெருவாளை பிடிச்சதை உன்னை நான் இல்லாமலே பண்ணிடுறேன், உனக்கு நான் மெமோ கொடுக்குறேன், சஸ்பென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கடைசி காட்சி தான் விடுதலை 1ல சூரியனுடைய கடைசி காட்சி. இதை அடுத்து நாம பார்க்கும்போது இங்க இந்த ட்ரெய்லர்ல ஒரே ஒரு வரிதான் விஜய் சேதுபதி வாத்தியார் கதாபாத்திரத்துல வருகிற விஜய் சேதுபதி சூரியை பார்த்து மறுபடியும் குமரேசன் இங்கேதானா அப்படின்னு கேட்கறதுலயே பல அர்த்தங்கள் புதிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அந்த 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 படையினரே, அந்த போலீஸ் படையினரே ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கான ஒரு ஏரியாவாக இங்க நமக்கு ஒத்த வார்த்தைக்குள்ளார உணர்த்திடுறாரு. அதே போல அங்க ஏதோ இருந்துகிட்டு என்னவாவது இந்த ஊர் மலை வாழ் மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. விடுதலை 1ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னாக்க, பாலச்சந்தர் சார் போல வெற்றிமாறன் சார் ஒண்ணு பண்ணியிருப்பார். ஏன் பாலச்சந்தர் சாருக்கும் வெற்றிமாறனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, பாலுமகேந்திராவுடைய பற்றையிலிருந்து வந்தவர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படத்துல இருமல் தாத்தா அப்படிங்கிறவரை காமிக்காம அந்த கேரக்டர் இருமறதை மட்டுமே காமிச்சிருப்பார் பாலச்சந்தர் சார். அதே போல இந்த படத்தை எப்படியெல்லாமோ கதை சொல்லலாம். ஆனால் இந்த படத்தினுடைய கதையினுடைய ஆரம்பத்திலிருந்து சூரி ஒவ்வொரு சம்பவங்களுக்கு இடையேயும் தன்னுடைய அம்மாவுக்கு சொல்வது போலவே இந்த படத்தை உருவாக்கி இருப்பாரு, ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு வெற்றிமாறன் விடுதலை 1ல. ஆனா கடைசி வரைக்கும் சூரியோட அம்மாவை காமிச்சிருக்கவே மாட்டாரு. இது நமக்குள்ளார நம்மளுடைய அம்மாவை அந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கிற வகையில வெற்றிமாறன் படைப்பு இருக்கும். அந்த வகையில தான் இந்த விடுதலை பாகம் 2 நமக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல இந்த விடுதலை பாகம் 2ல ஒரு திருக்குறளை பயன்படுத்தியிருக்காரு வெற்றிமாறன். அந்த திருக்குறளை கண்டிப்பா சொல்லணும். ஏன்னாக்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல நம்ம போடுவோம். உலக பொதுமறைன்னு திருக்குறளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். யார் யாரோ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, நம்ம தான் கொண்டாடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார் அப்படிங்கிறதா விடுதலைக்கு டைட்டிலுக்கு மேல இந்த திருக்குறள் வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்தாக்க, பரிமேறு அழகர்ல இருந்து, புலியூர் கேசிகன்ல இருந்து, மூவா அவர்கள்ல இருந்து, நம்ம சாலமன் பாப்பையால இருந்து எத்தனையோ பேர் இதற்கான பொழிப்புரைய சொல்லியிருக்காங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதற்கான பொழிப்புரைய ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னா,
பகைவரின் ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடு இருப்பதாக நிச்சயமாக சொல்ல முடியாது. அதாவது ஒரு பகைவன், அந்த பகைவனுடைய ஆணவம், அதிகார திமிர், அடக்குமுறை, ஆணவ திமிர், அகங்காரம், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒருத்தனால ஒடுக்க முடியல, குலைச்சு போட முடியல, அந்த அந்த குணங்களை அழிக்க முடியல அப்படின்னா நாம சுவாசிக்கிறோம் இல்லையா, அப்படி சுவாசிக்கிறதுனால, அப்படி இருக்கிறதுனாலயே, சுவாசம் செய்யறதுனாலயே நாம உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா என்ன? குலைத்து அழித்து அந்த குணங்களை வேற இருக்கணும் அப்படிங்கிறத தான் இங்க திருக்குறள் சொல்லுது. இந்த திருக்குறளுடைய இந்த வார்த்தைகளை மையமாக வைத்துக் கொண்டுதான் பகைவனை வென்று காட்டணும், பகைவனுடைய அகங்காரத்தையும் அதிகாரத்தையும் கொன்று போடணும்னு சொல்லிட்டு விடுதலை பாகம் 2ல அந்த வாத்தியார், அந்த பெருமாள், அந்த விஜய் சேதுபதியினுடைய கதாபாத்திரம், அந்த இயக்கம், இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தோழர்னு பேசிக்கிற விஷயமும் கம்யூனிஸ்ட அந்த சின்னங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஒரு ஆயுதத்தை அடித்து அந்த பட்டறையிலிருந்து அடித்து வருவதே கம்யூனிச சின்னத்தை காண்பிக்கிற வகையில இருக்கிறதும்னு படத்தினுடைய கம்யூனிச சிந்தனைகள் ஒரு பக்கமும், அந்த கம்யூனிச சிந்தனைக்குள்ளாரதான் மனித சாதி பேதமற்ற விஷயங்களும் அடங்கி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கங்க நமக்கு காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்காரு, வசனங்களால உணர்த்திக்கிட்டே இருக்கார் வெற்றிமாறன். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய விடுதலை பாகம் 2 இந்த வருடத்தினுடைய இறுதியில் வரக்கூடிய மிக முக்கியமான படமாகவும் இருக்கும், மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாகவும் இருக்கும். ட்ரெய்லரை பார்த்தவர்கள் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. வணக்கம்.